வாய மூடு. இது போலீஸ் ஸ்டேஷன், இது உன் வீடு இல்ல. புரிஞ்சுதா? இந்த கேஸ் ஏன் பொறுப்பு. சந்தியாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ ஏன் இங்க இருக்க தெரியுமா? ஏன்னா நீ திருட்டு பைக்கோட பிடிபட்டிருக்க. புரிஞ்சுதா? அதனால முதல்ல ஓவரா பேசுறத நிறுத்து. உன்னை யாருமே இங்க பழி வாங்கல. ஜாகிர், பாவம் அவன் சின்ன பையன். நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் கண்டிப்பா போலீஸ்க்கு முழு ஒத்துழைப்பு தருவான். மோகன், இல்ல நான் சொல்லுது. சட்டத்தோட பார்வையில் ஒரு குற்றவாளி யாருக்கோ சகோதரனாவோ பிள்ளையாவோ மச்சினராவோ இருக்க முடியாது. மோகன் ஒரு திருட்டு பைக்கோட பிடிபட்டிருக்கான். சட்டப்படி இவனை விசாரிக்க போறது கண்டிப்பா நான் தான். பைக்கோட பேப்பர்ஸ் எங்க? என்கிட்ட இல்லை, அண்ணன்கிட்ட இருக்கும். வீட்டில் வச்சுருப்பார். சரி, அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல. அவனை பேப்பர் எடுத்துட்டு உடனே ஸ்டேஷன் வர சொல்ல. வர சொல்லு. இப்போவே ஃபோன் பண்ணுறேன். எனக்காக என் அண்ணன் எப்படி ஓடி வராருன்னு பாருங்க. என்ன சிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க, நிரூபணம் ஆகிட பாருங்க. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன். நான் படித்தவன், எனக்கு உரிமை என்னன்னு தெரியும். என்ன மாதிரி அப்பாவியை தொல்லை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க வைக்காம விட மாட்டேன், அதுவும் எழுத்து வடிவத்தில். அண்ணா மோகன் பேசுறானா? சொல்லு மோகன். நான் சொன்ன இடத்துக்கு பைக்கை கொண்டு போய் சேர்த்துட்டல. அதைத்தான் நான் செய்ய போனேன். ஆனால் வழியில் இந்த போலீஸ் பிடிச்சிருச்சு. இதை திருட்டு பைக்குன்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்களேன், அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டேஷன் வந்துடுங்க. அப்போ தான் இவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஹலோ அண்ணா, கேட்குதில்ல? நீ கவலைப்படாத, நான் இப்போவே எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு அங்கே வரேன். சரிங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாங்க. பார்த்தீங்களா, அண்ணன் 10 நிமிஷத்தில் வந்துடுவார். நீங்கள் எல்லாரும் தயாரா இருங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகும். உங்களோட போலீஸ் ரவுடித்தனம்லாம் இனிமேல் செல்ல போகிறது கிடையாது. யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு பார்க்கலாம். ஆனா அது வரைக்கும் உன் அண்ணனோட அட்ரஸ் அதுல எழுது. இங்க பாருங்க சார். ரெஜிஸ்டர் கொண்டு வாங்க. ஓகே சார். எழுது. சொல்லிட்டேன். இவனோட ஜாதகத்தை தோண்டி எடுங்க. எஸ் சார்.